Hello, Kavi. It's Sriram from. Hello. ப்ரோ சொல்லுங்க. சீஃப் என்ன சொன்னாருன்னா, we have a toolkit. நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு toolkit இருக்குல்ல, அதில் என்னென்ன இருக்குன்னா, கரூரி ஷோ வச்சு அண்ணாவை முடக்க பார்த்தீங்க. தென் ஜனநாயகன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. அது தளபதி விஜய் ஜோசப் விஜய்க்கும் சங்கீதாக்கும் நடக்கிற ஒரு விவாகரத்து கருத்துங்க. தளபதி விஜய்க்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைங்க. அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கவுண்டிங் யுவர் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே அகைன்ஸ்டா ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண போறோம். சோ நம்ம என்னன்னா கரூரி ஷோ அப்ப என்னன்னா ஒர்க் பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. மேம் சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. சோ டிஎம்கே தான் லீக் பண்ணிருக்கு. பாலிடிக்ஸ் இதை வந்து உங்க மக்களுக்கு எடுத்துட்டாங்க. மக்கள் இன்னும் அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழிவகை கொஞ்சம் சுகமா தான் இருக்கும். அததான் இப்ப வந்து இந்த எச் மீடியால நான் உங்களுக்கு அந்த டிராஃப்ட் அனுப்புறேன். இந்த எச் தமிழ் மீடியால ஹேஷ்டேக் வந்து சப்போர்ட் ஸ்டோரி இருக்கிற மாதிரி உங்களோட அது மாதிரி உள்ள வந்தா அவனை அடிச்சு காலி பண்ணணும். ஒரு இதை பண்ணி போட்டீங்கன்னா அது என்னதான் அவரோட பர்சனல் சொன்னாலும் குடும்பத்தையே பாத்துக்க முடியாத தலைவன் போட்டுருவோம். அந்த கோல்டன் ஹவர்ஸ்ல போட்டுருவோம். அதாவது டிவிக்கு நம்ம தளபதி விஜயோட இது பண்ணிருங்க. டிவோர்ஸ் பத்தி அதுக்கப்புறம் சீஃப்ட நான் பேசிட்டு என்ன அல்லது அதர் திங்ஸ் என்னென்ன பண்ணணும்னு ஓகே என்ன பார்த்து பண்ணுங்க. இல்லை அது வந்து சீஃப்ட தான் பேச முடியும். We are looking at நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேர்தலில் இதுக்கான ரிப்ளை கொடுப்பாங்க. We are with விஜயண்ணா. மக்கள் வித் விஜய். நான் உங்களுக்கு கிராண்ட் அனுப்பிச்சிடுறேன். ஓகே ப்ரோ, மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க. இருக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க?